ஜெய் ஸ்ரீராம். தனது திருமேனியை தானே தேர்ந்தெடுத்த குலசை முத்தாரம்மன். தூத்துக்குடி மாவட்டம் முருகப்பெருமானை மிகவும் பிரசித்தி பெற்ற 6 படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் குலசேகரப்பட்டினத்தில் கடற்கரையில் அமைந்துள்ள சுமார் 300 ஆண்டுகள் பழமையான ஓர் சக்தி தலம் இந்த முத்தாரம்மன் திருக்கோவில். மூலவராக அம்மையும் அப்பனும் ஒரு சேர ஒரே பீடத்தில் எழுந்தருளியுள்ளனர். பொதுவாக சிவாலயங்களில் லிங்க திருமேனியைத்தான் மூலஸ்தானத்தில் நாம் தரிசிக்க முடியும். அபூர்வமாக இங்கு சிவபெருமானும் தேவியும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார்கள். அதன் கீழே பாதத்தின் பக்கத்திலேயே தானே தோன்றிய சுயம்பு உருவத்தை இங்கே நாம் தரிசிக்கலாம். அன்னை முத்தாரம்மனும் அப்பன் ஞானமூர்த்தீஸ்வரனும் வடக்கு நோக்கி காட்சி தருகிறார்கள். மகா மண்டபத்திற்குள் பேச்சியம்மன், கருப்பசுவாமி, பைரவர் உள்ளனர். விநாயக பெருமானுக்கும் பாலமுருகனுக்கும் தனி சன்னதிகள் உள்ளது. சுமார் 32 அடி உயரம் கொண்ட செம்பு தகட்டினால் வேயப்பட்ட கொடிமரம் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக உள்ளது. ஆலயத்தில் தொடக்க காலங்களில் இந்த கொடிமரம் எதுவும் நிறுவப்படவில்லை. சமீப காலத்தில்தான் கொடிமரம் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக சிவாலயங்களில் லிங்கத்தை நோக்கியபடி நந்தி இருக்கும். ஆனால் இங்கு அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் நந்திக்கு பதில் சிம்மம் உள்ளது. தமிழ்நாட்டில் பொதுவாக சக்தி தலங்களில் கொடியேற்றம் நடைபெறாது. ஆனால் இங்கு குலசை முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமையன்று இரவு தேரோட்டம் நடைபெறும். சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திர தினத்தன்று குலசை முத்தாரம்மன் கோவிலில் வருஷ அபிஷேகம் நடைபெறும். ஆங்கில புத்தாண்டான ஜனவரி 1ஆம் தேதி குலசை முத்தாரம்மன் கோவிலில் லட்ச அர்ச்சனை, 508 பால்குடம் எடுத்தல், அன்னதானம் போன்ற விசேஷ சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். 1934ஆம் ஆண்டு அன்னை ஆலயத்தில் தற்போது வழிபடும் சிலைகள் எதுவும் இல்லை. சுயம்புவாக தோன்றிய சுவாமி சிலைதான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனை தான் மக்களும் வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு நாள் கவி பாடுவதில் வல்லவரான அன்னையின் தீவிர பக்தர் திரு ஐயாதுரை கவிராயர் என்பவரின் கனவில் அம்பிகை தோன்றி தனக்கு சிலை வடிக்க வேண்டும் என்றும் தனது திருமேனியை எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் அன்னையே தேர்ந்தெடுத்து முடிவு செய்தார். அதன்படி தென்குமரி மாவட்டம் மயிலாடி சென்று அங்கு ஆண் பாறையும் பெண் பாறையையும் அடுத்தடுத்து இணைத்து ஒரே கல்லில் இருவரின் வடிவத்தையும் செதுக்குமாறு கூறி மறைந்தார் அம்பிகை. அம்பிகை கனவில் கூறியபடியே ஐயாதுரை கவிராயர் மயிலாடி சென்று சிற்பி சுப்பையா ஆசாரியிடம் சிலையை வடிக்க கோரினார். அதன் பேரில் சுப்பையா ஆசாரி சுவாமிக்கு 2 திருக்கரங்களும் அம்பிகைக்கு 4 திருக்கரங்களும் தலையில் மகுடங்களோடு இருக்குமாறு சிலையை வடித்து முடித்தார். பின்பு சிலையை குலசை நகர் முழுவதும், இன்றைய குலசேகரப்பட்டினம் அன்று குலசை நகராக விளங்கியது, நகரை முழுவதும் வீதி உலா சென்று கோவிலுக்கு வந்த அம்மன் சிலைக்கு வியர்த்தது. வியப்படைந்த ஊர் மக்கள் விசிறியை கொண்டு விசிறி வியர்வை போக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலை உருவாக்கியவர்களின் ஜீவ சமாதி கோவிலின் அருகாமையில் உள்ளது. கோவில் நடை காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும்,
மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். மதுரையை மீனாட்சி அன்னை ஆட்சி செய்ததைப் போல் இங்கு அம்பாளின் ஆட்சியே நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மைசூரில் நவராத்திரி திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதுபோல மிகவும் பிரம்மாண்டமாக நவராத்திரி திருவிழாவை கொண்டாடும் இடமாக குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் வழக்கமாக உள்ளது. தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அனைத்து வரங்களையும் அள்ளி அள்ளி அன்னை கொடுப்பதாக நம்பப்படுகிறது. சொத்துக்களை இழந்தவர்கள் மற்றும் வழக்கு, வியாபார நஷ்டம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு சுபிட்சம் அடைய இத்தலத்து முத்தாரம்மனை வேண்டினால் நல்ல பலன் உண்டாகும் எனவும் சொல்லப்படுகிறது. இக்கோயிலுக்கு சென்று வழிபட்டால் எல்லா வளமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.